Dear students, 10th standard maths chapter 7 mensuration volume of the frustum cone. Frustum cone உடைய வால்யூமை எப்படி ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஃபார்முலா என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மேக்ஸிமம் KMR சேனல். நான் உங்கள் மோகன்ராஜ். ஃப்ரஸ்டம் கோன் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும். ஃபுல்லாகவே ஒரு கோன் இருக்கும். அந்த கோனில் இருக்கக்கூடிய மேலே ஒரு பகுதியை கட் பண்ணி எடுக்கிறாங்க. அதை மட்டும் பேரலாக கரெக்டாக இந்த லைனுக்கு கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கிறத நம்ம திருப்பி வச்சோன்னா ஒரு பக்கெட். அந்த பக்கெட் வந்து எப்படி இருக்கும், இந்த ஃப்ரஸ்டம் கோன்னு சொல்லுவாங்க. கோன்லேருந்து ஒரு பகுதி இந்த டாப்பை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அதுதான் பக்கெட். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ரஸ்டம் கோன் சொல்கிறாங்க. ஃப்ரஸ்டம் கோன்லேருந்து தான் நம்ம இந்த ஃப்ரஸ்டமை எடுத்துகிட்டு வரோம். கொஞ்சம் பார்ட்டை கட் பண்ணி எடுத்து ஃப்ரஸ்டம் எடுத்துகிட்டு வரோம். அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம இந்த பார்ட் வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஓகேங்களா, இது வரைக்கும் போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடியது இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் ஃப்ரஸ்டம் ஆஃப் த கோன். இதோடைய ஏரியாவை தான் நம்ம வால்யூமாக ஃபைண்ட் பண்ண போகிறோம். நவ் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கோன் இருக்குது. அந்த கோனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரேடியஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கிறோம், கேபிட்டல் ஆர். ஃப்ரெஷ்ஷாக ஒரு கோன் புதுசாக இருக்குது, அந்த கோனுடைய ரேடியஸை ஆர்னு எடுத்துருக்கோம், கேபிட்டல் ஆர். அதே மாதிரி அந்த கோனுக்கு ஒரு ஹைட் இருக்கும், அந்த ஹைட்டை கேபிட்டல் ஹைட் ஹெச்னு எடுத்துருக்கோம். அண்ட் அதுக்கான ஸ்லாண்டிங் ஹைட், அந்த ஸ்லாண்ட் ஹைட்டை எல்லுன்னு எடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல நம்ம கட் பண்ணும் போது இது ஒரு கோனாக மாறும். இப்போ இது ஒரு கோன் ஆகிடுச்சுங்களா. இந்த கோனுக்கு ரேடியஸ் இது ஸ்மால் ஆர். இந்த இடத்துல பிக் ஆர் எடுத்திருக்கோம், இந்த இடத்துல ரேடியஸ் இதை விட கம்மியாக இருக்கும், அதனால் இது ஸ்மால் ஆர். அதே மாதிரி இப்போ இதுக்கான ஸ்லாண்டிங் ஹைட்டை வந்து நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் டோட்டலாக இருக்கக்கூடியது ஃப்ரஸ்டம். நம்ம ஃப்ரஸ்டமை மட்டும்தான் பார்க்குறோம். ஃப்ரஸ்டமுக்கான ஒரு ஸ்லாண்டிங் ஹைட் எல் வருது. ஓகேங்களா, ஸ்மால் எல் அப்படின்றது வருது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ரஸ்டமுக்கான ஹைட்டை வந்து நம்ம சின்னதாக இருக்கக்கூடிய ஹெச்ன்னு எடுத்துருக்கோம். இப்போது இந்த ஃபுல் கோன் அப்படின்றது என்ன ஆச்சுன்னா ரெடியூஸ் ஆகிடுச்சு. அந்த ரெடியூஸ் ஆன பார்ட்டுக்கு தான் நம்ம வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கான டினோஷன்ஸ் தான் சொல்கிறேன். ஏன் நாங்கள் கோனுக்கு எடுக்கல அப்படின்னா நம்ம கோனுக்கு நமக்கு தேவையில்லை. நமக்கு எது தேவை, ஃப்ரஸ்டம் தான் தேவை. டோட்டல் பார்ட் வந்து இது ஸ்லாண்டிங் ஹைட் எல். நமக்கு தேவையான பார்ட் இது தான், இந்த ஃப்ரஸ்டம். அதுக்கானது ஒரு ஸ்மால் எல். அதே மாதிரி இந்த ஃப்ரஸ்டமுக்கு மேலே ஒரு ரேடியஸ் இருக்குது. கீழே வந்து நமக்கு இது பெருசாக இருக்கும் போது ரேடியஸ் ஆர்னு எடுத்தோம். மேலே ஒரு பார்ட் ஆஃப் ரேடியஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. அந்த ரேடியஸ்க்கு நான் ஆர் எடுத்திருக்கேன், ஸ்மால் ஆர். இந்த ஃப்ரஸ்டமுடைய ஹைட்டை ஹெச்னு எடுத்திருக்கோம், ஸ்மால் ஹெச். அண்ட் டோட்டல் ஆஃப் த கோன் வந்து நமக்கு ஹைட் வந்து ஹெச். ஹியர் இப்போ இது ஒரு ஃபுல்லாக இருக்கக்கூடிய கோன். இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பார்ட்டை மட்டும் எடுக்கிறோம். அப்போ எடுக்கிறோன்னா வால்யூம் நமக்கு எதுக்கு வேணும், இந்த வால்யூம் வேணும்னா ஓவராலாக இந்த கோனுடைய வால்யூமில் இருந்து வால்யூம் ஆஃப் த கோன், பிக்கர் கோன் மைனஸ் வால்யூம் ஆஃப் த ஸ்மாலர் கோன். ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டுக்கு வருவோம். இப்போ வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் தான் நமக்கு வேணும். வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் கோன் அதை வந்து நம்ம ப்ளூ கலரில் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். இதோடைய வால்யூம் தான் வேணும். இந்த வால்யூம் வேணும்னா டிஃபரன்ஸ் ஆஃப் த வால்யூம்ஸ் ஆஃப் த டூ கோன்ஸ்னு சொல்கிறாங்க. சரிங்களா, டிஃபரன்ஸ்னால் இல்லைனா வால்யூம் ஆஃப் த பிக்கர் கோன் மைனஸ் வால்யூம் ஆஃப் த ஸ்மாலர் கோன் எழுதிப்போம். இப்போ வால்யூம் ஆஃப் த பிக்கர் கோன், பெருசாக இருக்கக்கூடிய கோனுடைய வால்யூம்லேருந்து வால்யூம் ஆஃப் த ஸ்மாலர் கோன், ஸ்மாலாக இருக்கக்கூடிய வால்யூமை நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். இந்த மொத்தத்தில் இருந்தும் இந்த வால்யூமை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த இருக்கக்கூடிய இந்த ஃப்ரஸ்டமுடைய வால்யூம் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கோனுடைய வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன, வால்யூம் ஆஃப் த கோன், நார்மலாக ரைட் சர்க்குலர் கோனுடைய வால்யூமுக்கு ஃபார்முலா 1/3 × πr² h கியூபிக் யூனிட்ஸ். ஓகேங்களா, இப்போ பிக்கர் கோனுக்கு வருவோம். பிக்கர் கோனுக்கும் இதே வால்யூம் தான், ஸ்மாலர் கோனுக்கும் இதே வால்யூம் தான். இந்த கோன் வந்து ஸ்மாலர் கோனாக கன்சிடர் பண்ணுறோம். இது ஃபுல்லாக இருக்கிறது பிக்கர் கோன். இப்போ பிக்கர் கோனோட வால்யூம் 1/3 போடணும் இன்ட்டு பை, இங்கே என்ன இருக்குது r²h போடணும். இப்போது இந்த கோனுக்கான ரேடியஸை நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், பெரிய ஆர், கேபிட்டல் ஆர்னு எடுத்துருக்கோம். அப்போ கேபிட்டல் r² இன்ட்டு ஹைட்டு, இந்த கோனுக்கான ஹைட்டை நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், கேபிட்டல் ஹெச்னு எடுத்துருக்கோம், ஹெச்னு போட்டாச்சு. இதில் இருந்து எதை மைனஸ் பண்ணோன்னா இந்த பார்ட் மட்டும்தான் வால்யூம் வேணும். அதனால் மொத்த பார்ட்டோட வால்யூம்லேருந்து இந்த மேலே இருக்கக்கூடிய கோனோட வால்யூமை மைனஸ் பண்ணுறோம். இப்போ மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டுக்கானது போட்டாச்சு. இப்போ இதுக்கான வால்யூம், அதுக்கான வால்யூமாக 1/3 × π × r². இப்போ இந்த கோனுக்கான வால்யூம் என்ன, ஸ்மால் ஆர். அந்த ஸ்மால் r² இன்ட்டு இந்த கோனுக்கான ஹைட்டை நம்ம பார்க்கும்போது
இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹைட் வந்து டோட்டலாக இந்த ஹைட் எடுத்திருக்கோம். நம்ம இந்த ஃப்ரஸ்ட்ரமுக்கு தான் வால்யூம் வேணும், அந்த வால்யூமோட ஹைட்டை இதை எடுத்திருக்கேன். எனக்கு இந்த ஹைட் இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா இந்த ஓவராலாக இருக்கக்கூடிய ஹைட்லேருந்து இந்த ஹைட்டை நான் மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஓவராலாக இந்த கோனுடைய ஹைட்டு ஹெச். இப்போ எனக்கு இந்த பார்ட்டுக்கு மட்டும்தான் எவ்வளோ ஹைட் இருக்குது இந்த கோனுக்கும் தெரியணும். நான் இந்த பார்ட்டு மட்டும் ஸ்மால் ஹெச்னு எடுத்திருக்கேன். அப்போ இந்த ஃபுல்லாக இருக்கக்கூடியதுலேருந்து இந்த ஹைட்டை எடுத்துட்டோன்னா நமக்கு இந்த ஹைட் வரும். அதனால் இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இதோடைய ஹைட் வந்து கேபிட்டல் ஹைட் மைனஸ் ஸ்மால் கோனுடைய ஹைட்டுன்னு எழுதுகிறோம். இப்போ நமக்கு இதில் என்ன வேணும் அப்படின்றது, இது வந்து வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் ஆஃப் த கோன் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். சரிங்களா, இந்த பார்ட்டுக்கான வால்யூமை தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பார்ட்டில் இருக்கக்கூடியது ரேடியஸ் கேபிட்டல் ஆர், ரேடியஸ் ஸ்மால் ஆர், ஹைட்டு ஸ்மாலில் தான் வேணும். ஆனால் இங்கே பிக்கரில் ஒரு ஹைட் இருக்குது. நமக்கு கொஷினில் கொடுக்கும்போது இந்த மேலே இருக்கக்கூடிய பார்ட்டை கொடுக்க மாட்டாங்க, இதை மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலாவை அவங்க வால்யூமுக்கு கொண்டு வரும்போது இந்த ஹெச்சை பிக்கராக இருக்கக்கூடிய இந்த ஹெச்சையும் இந்த ஸ்மால் ஆஃப் த ஹெச்சுக்கு கன்வர்ஷன் பண்ண போகிறாங்க. அப்படி கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஏபிசி இது ஒரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் எடுத்து இங்கே வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி ஃபுல் ட்ரையாங்கிள் ஏடிஇ இந்த ட்ரையாங்கிள் எடுத்து வரைஞ்சிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளும் ஒரே ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே தான் இந்த ட்ரையாங்கிள் வந்து இருக்குது. இப்போ சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, சின்ஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ஏபிசின்ற ட்ரையாங்கிளும் அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிஇ, ஏலேருந்து டியிலிருந்து இ, இந்த ட்ரையாங்கிள் ஏடிஇ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிமிலர் சொல்கிறாங்க. சிமிலராக தானே இருக்குது ஒரு ட்ரையாங்கிள். சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டியில் போகிறோம். இந்த சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஜியோமெட்ரியில் படிச்சிருப்பீங்க ப்ரீவியஸாக 9th ஸ்டாண்டர்டில். அப்படி இல்லைனா இதுக்கான தனியாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ சிமிலாரிட்டிலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது, இந்த பெருசாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்ததுன்னா அதோடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும். அது வந்து ஒரு ரூல். The ratio of the corresponding sides are proportional. இதுதான் வந்து ஒரு தியரம். சரிங்களா, இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது, ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒரே மாதிரி இருந்தால் அதோடைய சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும். நம்ம எதை போய் ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த ஹெச், இந்த கேபிட்டலாக இருக்கக்கூடிய ஹெச், இந்த பார்ட்டு இது எங்கே இருக்குது, இந்த ஹெச்ன்றது ஏலேருந்து டி வரைக்கும் தான் இந்த ஹெச். இந்த ஹெச்சுக்கு நம்ம போகிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு எந்த வேல்யூ தெரியும்னு பாருங்கள். இந்த ஸ்லாண்டிங் தெரியாது, இது தெரியும், ஆர்ன்னு நம்ம எடுத்திருக்கோம், இன்னொன்று ஸ்மால் ஆர்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்மால் ஆர். சரிங்களா, அண்டு இந்த ஹைட் வந்து நமக்கு ஹெச், இந்த ஏலேருந்து டி வரைக்கும். இந்த பார்ட் நமக்கு ஏலேருந்து பி வேணும்னா இந்த ஹெச்லேருந்து இந்த ஹெச்சை மைனஸ் பண்ணுறோம். அப்போ இது என்ன, இந்த ஹெச் மைனஸ் ஹெச் போட்டாச்சு. இப்போ இந்த பார்ட் தெரியும், இது வந்து கேபிட்டல் ஆர், டிலேருந்து இ வரைக்கும். ஏபி ஏடி இது ரெண்டுமே ஒரே சைடில் இருக்குது ட்ரையாங்கிள். ப்ரொபோஷனாலிட்டினா இந்த சைடு டிவைடட் பை இந்த சைடு ஈக்குவல் டு, நமக்கு இன்னொரு சைடு என்ன தெரியும்னா இந்த பிசியும் இந்த டியும் ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் சிமிலாரிட்டிக்குள்ளே வருது அப்படின்னா அதோடைய சைட்ஸ் ப்ரொபோஷனாக இருக்கும். இந்த சைடு டிவைடட் பை இந்த சைடு, இந்த சைடு டிவைடட் பை இந்த சைடு. அதை தான் வந்து இங்கே எழுத போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஏபின்ற சைடு எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா டிவைடட் பை ஏடி அப்படின்னு சொல்கிறோம். தான் ப்ரொபோஷனாலிட்டி. இப்போ ஏபி டிவைடட் பை ஏடி, ஏலேருந்து பி வரைக்கும்ன்றது பியிலேருந்து ஏலேருந்து டி வரைக்கும் ஃபுல் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள்லேருந்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துருக்கோம். அப்போ ஏபின்ற சைடு ஏடிக்குள்ளே வரும், அதான் ப்ரொபோஷனாலிட்டி. அதே மாதிரி நம்ம பேஸில் பார்க்குறோம், ஏன்னா அதுக்கு தான் நமக்கு வேல்யூ இருக்குது. அண்ட் பிசி டிவைடட் பை டிஇ, பிசி இந்த பிசி டிவைடட் பை டிஇன்னு எழுதுகிறோம். இப்போ இதுக்கு வந்து ஏபி இது ஏன் வந்து எழுதுகிறோம் அப்படின்னா, நம்ம ஹெச்ன்ற இந்த கேபிட்டல் வேல்யூவை ஸ்மாலர் ஹெச்சில் கொண்டு வரணும். ஏன்னா நமக்கு ஃப்ரஸ்ட்ரமில் இது வரைக்கும் தான் பார்ட்டு, இதுக்கான வால்யூம் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு இதுக்கான என்னென்ன டேட்டாஸ் எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபார்முலாவை அவங்க ஃபார்முலேட் பண்ணுறாங்க. சரிங்களா, இப்போ ஏபின்றது ஹெச் மைனஸ் ஹெச், கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஸ்மால் ஹெச் டிவைடட் பை ஏடி அப்படின்றது நமக்கு கேபிட்டலில் ஹெச் ஈக்குவல் டு டிசி. டிசின்றது நமக்கு ஸ்மாலராக இருக்கக்கூடியது. சாரி, இது வந்து பிசி. ஓகேங்களா, இந்த ட்ரையாங்கிள்து பிசி, இந்த ட்ரையாங்கிள்து டிஇ. நவ் பிசி அப்படின்றது நமக்கு ஸ்மால் ஆர் அண்ட் டியிலேருந்து இ வரைக்கும் நமக்கு கேபிட்டல் ஆர். நமக்கு என்ன வேணும், கேபிட்டல் ஹெச்சை ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதனால் இதை இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபைனலாக ஹெச்சை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆர் இங்கே வந்துடும்.
ஆர் இன்ட்டு ஹெச் மைனஸ் ஹெச் ஆகிடுச்சு ஈக்குவல் டு இந்த ஹெச்சை இந்த ஆரும் மல்டிப்ளை ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஆரை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆர் இன்ட்டு ஹெச் ஆர்ஹெச் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஹெச் தட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஹெச் இன்ட்டு ஸ்மால் ஆர். இப்போ நம்ம பிக்கஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஹெச்சும் ஆர் கேபிட்டல் ஹெச் ஸ்மால் ஆர் மட்டும் இந்த சைடு கொண்டு வாங்க, இது இந்த சைடு கொண்டு போயிடுவோம். ஆல்ரெடி கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஹெச் இங்கே இருக்குது. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது கேபிட்டல் ஹெச் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு மைனஸில் வந்துடுச்சு. இது அந்த சைடு போகும்போது கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஹெச்சாக மாறிடுச்சு. நமக்கு ஹெச்சை மட்டும் இதிலிருந்து காமனாக வெளியில் எடுங்க. இப்போ ஹெச்சை மட்டும் காமனாக நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா ஆர் மைனஸ் ஆர் ஆகிடுச்சு தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஹெச். அண்டு ஹெச்சு தான் நமக்கு தேவை. இந்த ஹெச்ன்ற வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஹெச் டிவைடட் பை மல்டிப்ளிகேஷன் வரதுக்கு கீழே வரும்போது ஆர் மைனஸ் ஆர். ஸோ ஹைட் அப்படின்றது நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், ஹெச் இன்ட்டு ஆர். இதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி கேபிட்டல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஹெச்எஃப் ஃபர்ஸ்ட்லேயும் அந்த ஆரை நெக்ஸ்ட்லையும் எழுதிக்கலாம் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர்னு எடுத்துட்டோம். இப்போ இந்த டேட்டாவை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துப்போம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துப்போம். சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 2 இன் ஈக்குவேஷன் 1. ஏன் அப்படின்னா இந்த ஹெச்ன்றதே எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் என்னென்னு பார்த்தா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இருக்குது, ஸ்மாலில் ஹெச் தான் இருக்குது, கேபிட்டல் ஹெச் இருக்காது. அதனால் ஏன்னா இந்த கேபிட்டல் ஹெச்ன்றது த்ரூ அவுட்டாக இருக்கக்கூடிய ஒரு கோடு, அந்த ஃபார்மாவை நான் இங்கே கொண்டு வர முடியாது. இதுக்கு மட்டும்தான் நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கானது இந்த ஹெச் தான். அதனால் இதை இந்த கேபிட்டல் ஹெச்சை இந்த ஹெச்சுக்கு ஈக்குவலண்ட்டாக வரா மாதிரி இந்த கேபிட்டல் ஹெச் என்னாச்சு ஈக்குவல் டு ஸ்மால் ஹெச்சாக மாறிடுச்சு. அந்த மாதிரி இந்த ஃபார்மில் கொண்டு வந்து அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். இப்போ இதுதான் நமக்கு வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் கோன். சரிங்களா, வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் கோன் ஈக்குவல் டு சி இந்த இடத்துல பை பை 3 1/3 என்ன ஆகலாம், 1 இன்ட்டு பைன்றது π/3ன்னு எழுதிக்கோங்க இன்ட்டு ஒரு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச்ன்னு இருக்குது. இந்த கேபிட்டல் ஹெச் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் இந்த பையும் 1 மல்டிப்ளை பண்ணி π/3ன்னு எழுதிக்கோங்க இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே ஹெச் மைனஸ் ஹெச் இருக்குது. இந்த மொத்த பார்ட்டியும் இந்த ஹெச் கூட மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஹெச். சரிங்களா, நவ் நம்ம மைனஸ் இங்கேயே போட்டுட்டோம். இதுக்குள்ளே இருக்கக்கூடியதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த மொத்தத்தையும் இந்த ஹெச் கூட மல்டிப்ளை பண்ணிட்டேன், மைனஸ் போட்டு இந்த மொத்தத்தையும் இந்த ஹெச் கூட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ π/3 இந்த π/3 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு இந்த ஹெச், இந்த மொத்த பார்ட்டை இந்த ஹெச் கூட மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஹெச்சோடைய வேல்யூ எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ த்ரூ அவுட்டாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் ஹெச்சை மட்டும் நம்ம ஒரு பார்ட்டாக தனியாக எடுத்துகிட்டு வந்தோம்னா ஈஸியாக நம்ம கொடுத்துடலாம். அதனால் சரிங்களா, இப்போ இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். இது என்ன, π/3 ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஹெச் மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் அடிச்சிங்களா, π/3 ஸ்மால் ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஹெச். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு, π/3 ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஹெச் போட்டாச்சு. இப்போ இந்த ஹெச்சு காமனாக இருக்குது. இது ரெண்டுத்தில் இருந்தும் நம்ம என்ன எடுக்கலாம், ஹெச்சை வெளியில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி π/3 ஹெச் ரெண்டுத்தையும் நம்ம எடுக்கலாம். இங்கேயும் π/3 இங்கேயும் π/3, இங்கேயும் ஹெச் இங்கேயும் ஹெச் இருக்குது. ரெண்டுத்தையும் காமனாக எடுங்க. π/3 எடுத்துட்டோம், ஒரு ஹெச்சையும் வெளியில் எடுத்துட்டோம். ரிமைண்டர் என்ன இருக்கும், ரிமைனிங் இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர், இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர், சென்டராக ஒரு மைனஸ். அப்போ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் π/3 ஆர் ஸ்கொயர் ஹெச் இந்த பார்ட் இருக்குது. இப்போ நம்ம ஹெச்சுக்கு இந்த வேல்யூவை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டே நம்ம இதை வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்கணும். நான் இங்கே சப்ஸ்டியூஷன் சொன்னது இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிக்கிங்க. இப்போ சப்ஸ்டிடியூட் இந்த ஹெச் எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் இங்கே இந்த ஹெச்சுக்கு பதிலாக இதை வந்து எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். π/3 இன்ட்டு இந்த ஹெச் என்னென்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், ஸ்மால் ஹெச் கேபிட்டல் ஆர் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு இந்த ஹெச் கொடுத்துட்டோங்களா. இப்போ இது ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இருக்குது. ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. நமக்கு இங்கே என்ன இருக்குது, கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ அதை எப்படி எழுதலாம், கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆருக்கு இன்டூவில் வரும், ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர். ஸோ இதை எக்ஸ்பான்ஷன் பண்ணி இந்த ஃபார்முலாவை ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர்னு எழுதுகிறோம். ப்ளஸ் ஒரு π/3 ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்போ இந்த ஆர் மைனஸ் ஆரையும் இந்த ஆர் மைனஸ் ஆரையும் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணதுக்கப்புறமா
π/3 into small h capital R into R plus R, capital R plus small r, plus π/3 into R square h. இப்போ இதோடய முடிஞ்சிடுச்சு. இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எது எதெல்லாம் காமனாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல π/3 இருக்குது, இந்த பார்ட்டில் π/3 இருக்குது, அண்டு இந்த இடத்துல ஒரு π/3 இருக்குது. நம்ம உள்ளே அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். ரெண்டாவது இங்கே ஒரு ஹெச் இருக்குது, இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இப்படி எடுத்துக்கோங்க. π/3 HR இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, π/3 R ஸ்கொயர் ஹெச் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கும்போது π/3 காமனாக எடுக்கலாம், ஒரு ஹெச் ரெண்டுமே எடுக்கலாம். எடுத்துட்டோன்னா என்ன ஆகும், π/3யும் இந்த ஸ்மால் ஹெச்சும் வெளியில் எடுத்ததுக்கப்புறமா உள்ள இந்த ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர், ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் இந்த இடத்துல இந்த ஆர் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். π/3யும் ஹெச்சை வெளியில் எடுத்துகிறோம், இந்த ஆர் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இப்போ இதை இப்படி எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவோம். எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது π/3 இன்ட்டு ஸ்மால் ஹெச் ஆர் இன்ட்டு ஆர் என்ன ஆகும், ஆர் ஸ்கொயர், கேபிட்டல் ஆரில் ஸ்கொயர், ஆரும் ஆரும் ரெண்டுமே கேபிட்டல் ஆர், ஆர் ஸ்கொயர் ஆகிடும். ப்ளஸ் இந்த கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர் ப்ளஸ் இந்த ஸ்மால் ஆர் ஸ்கொயர். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, கரெக்டாக செக் பண்ணி போடணும், சரிங்களா? இப்போ இங்கே கேபிட்டல் ஆர், இந்த கேபிட்டல் ஆர், ரெண்டு கேபிட்டல் ஆரும் கேபிட்டல் ஆரில் ஸ்கொயர் ஆகிடும். ப்ளஸ் ஒரு கேபிட்டல் ஆர் ஒரு ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஒரு ஸ்மால் ஆரில் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் ஃபைனலாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. அண்டு இது வந்து கியூபிக் யூனிட்ஸில் இருக்கும், ஏன்னா இது வால்யூம். நம்ம வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்ட்ரம் கூட ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ்.